வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செந்தில் பாலாஜி இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. டெல்லிக்கு போனார். எல்லாரும் அவர் திரும்பி வர மாட்டாருன்னு சொன்னாங்க. கைது பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போன உடனே 6 மணி நேரம் சாப்பாடுக்கு கூட அவர் வெளியில் விடலை. எல்லா என்கொயரியும் முடித்தாங்க. 6 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவர் பத்திரிக்கைக்காரன் பார்த்துருவான்னு வேகமாக ஓடி போய் காருக்குள்ளே கதவை மூடிக்கிட்டார். யாரோடையும் பேசலை. அந்த வீடியோவை பாரு. அப்போ உள்ளே போய் அப்படியே பதுங்கி உட்காந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி எதுவும் இல்லை அவருக்கு. அவங்க கேட்ட கேள்வியிலே அவருக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா இதெல்லாம் கிண்டுறாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சார். என்னமோ காருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டார். சரி, சிபிஐ என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கு கிடைச்ச தகவல் சிபிஐ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிரபராதிங்க, அந்த இங்கே 41 பேர் செத்ததுக்கு இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் நிரபராதினா யார் குற்றவாளின்னு இருக்காங்க? சிபிஐ. விஜய் தாங்க குற்றவாளி. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ரொம்ப நேரம் லேட்டாக வந்தார்ல, அவர் சீக்கிரம் வந்திருந்தால் அந்த கூட்டம் அதிகமாக இருக்காதுல்ல, யாரும் செத்துருக்க மாட்டாங்க. லேட்டாக வந்தது தான் காரணம். அப்புறம் காவல்துறை நிறையா கண்டிஷன் போட்டாங்கண்ணா, எல்லாம் எழுதி வச்சு அந்த அன்பில் மகேஷ் இவர் எழுதி கண்டிஷன் போட்டாங்கண்ணா. அது எதையும் இவர் ஃபாலோ பண்ணலையா? ஞாபகம் இருக்கா? அன்பில் மகேஷ் அழுதார்ல, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோம், கேட்டீங்களா? அப்படி திருப்பினாம் பாருங்க. திருப்ப அந்த 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 இதை பிளேட்டை திருப்புற மண்டைங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அங்கே செத்து கிடக்காங்க கரூரில். வீடியோவில் செத்தா நம்ம காரணம்னு மக்கள் நினச்சிடுவாங்கன்னு என்ன சொல்கிறாங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணு, கண்டிஷன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்களேடா, கேட்டீங்களா? அப்படியே திருப்போம். அதாவது கொலையை பண்ணிவிட்டு எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் தான் கொலை பண்ணுவான்னு சொல்லுவான். உதாரணத்துக்கு கருணாநிதி கைது 2001. இன்றைக்கி 2000 கிட்ஸுக்கெல்லாம் அது தெரியாது. ஈவன் ஒரு 35 வயசு வரை உள்ளவங்களுக்கு கூட தெரியாது கருணாநிதி கைதில் என்ன நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை கைது பண்ண சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவை கைது பண்ணி அவர் உள்ளே போட்டார். உள்ளே போட்டு சும்மா விட்டுருந்தால் அவங்க அந்த அம்மா பாட்டுக்கு பெயிலில் வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பெருச்சாரியை விட்டது, உள்ளுக்குள்ளே என்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த கொசு இதெல்லாம் உள்ளே வர்ற மாதிரி பண்ணது, எல்லாம் அங்கே சின்ன சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்களெல்லாம் அங்கேருந்து மாற்றினது. இந்த எனக்கு பெட்ஷீட்டெல்லாம் சுருட்டுனாங்க பாருங்கள், வீட்டிலேருந்து பெட்ஷீட் கொடுத்தா பாதியிலே அமுக்கினா பாருங்க. அதே மாதிரி இது எம்மோட சப்பரண்டி, திருடர்களுக்கு மோட சப்பரண்டி எம்மோ இருக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், ஓ இது இந்த திருட்டு பையன் தான் அப்படி. அதே மாதிரி அந்த ஜெயிலு உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற வசதியை தடுப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி நினைப்பான். போட்டு உள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுத்தான். அந்த அம்மா வெளியில் வரும்போது மனசுக்குள்ளே முடிவு பண்ணான், ஒன்றை தூக்கி இதுலேயே வைக்கிறேன் பாரு, வேண்டாம் என்னை தூக்கி வச்சல அந்த ரூம்லேயே ஒன்று வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். 2001 இந்த அம்மா ஜெயித்த உடனே வைத்த கலக்கிடுச்சு கருணாநிதி அவர்களுக்கு. ஆகா, நம்மதிக்கு உள்ளே போட்டோமே, பெருசாலியே உள்ளே விட சொன்னோமே, அந்த அம்மாவும் செய்யுமே, என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார் கருணாநிதி. அதனால தான் அன்றைக்கி கைது பண்ண அன்றைக்கி நைட்டு மேம்பால ஊழல்னு ஆதாரத்தோடு எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சார், கைது பண்ணணும் சார். அந்த அம்மா மேலே மட்டும் இவர் எஃப்ஐஆர் போடுவாங்களாம், ஆனால் இவர் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது. நான் வானத்திலிருந்து குதித்தவர்களுங்க போட்டாங்க. போட்ட உடனே போலீஸ்காரன் தப்பு, நான் யோகிய அப்படின்னு அந்த சன் டிவியை வச்சு என்ன பண்ணாங்க, உள்ள வேஷ்டி அவுந்து நிறைய விஷயம் நடந்தது. ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கத்தி ஜனங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. 2001 அந்த சன் டிவி இவன் போட்டு எதை வச்சு என்ன பேசுனாங்க தெரியுமா? ஐயோ பாவம் கருணாநிதி, அவர் போலீஸ்காரங்க வேஷ்டியெல்லாம் அவரை மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க, கத்துறாரு, கொள்றாங்களேன்னு. இந்த வயசில் பாவம் இல்லையா? எப்படி பிளேட்டை திருப்பினாங்க பாருங்கள். இப்படி தான் திருப்போம்.
தானும் தப்பு செஞ்சுட்டு தப்பை யார் மேலே போட்டுருவான்? நான் யோகியா அவன் இது திமுகவுடைய ஜீன் வரல. ஸோ அந்த மாதிரி இப்போ நடந்தது என்னென்னா, செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டு நான் நரவிரோதி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க 10 ரூபாய் இதுன்னு சொன்ன ஒன்று தானங்க செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க. அது வேறு யாராச்சும் அவங்களே ஆள் வச்சு கூட வீசியிருப்பான். நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. இல்லையே, உள்ளுக்குள்ளே உங்கள் ஆளுங்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கள் ஆளுங்க யாரும் அவங்க நிறையா வச்சுருக்காங்க ஆதாரம், அதை கேள்வியாக கேட்கல அப்படின்னு சொல்லி அப்படியா அவங்களும் பேசி பார்த்துருக்காங்க. உலக மகா யோகியன்ட்டார் நாங்கள். அப்போ யார்? அவர் தான் குற்றவாளி. அப்படியா, சரி போயிட்டு வாங்கன்னு இருக்காங்க. நாளைக்கு வர சொன்னாங்களா? எதுவும் சொன்னாங்களா? எதையுமே வெளியில் சொல்லாமல அப்படியே மறைமுகமாக வந்து காரில் ஏறிட்டார். ஏறி கிளம்பிட்டார். அங்கேருந்து வரும்போது ரொம்ப உற்சாகமாக வந்தார். அங்கே ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருக்கார்ல, இந்த இப்போ பாலியல் பலாத்காரம் வந்து திமுகவோ பெண் உறுப்பினர்கள் எல்லாம் பண்ணாருன்னு கனிமொழி தான் ஆக்ஷன் எடுக்க வச்சுருக்காங்க. கனிமொழி ஸ்டாலின்ட்ட சொல்லி தான் நீக்கியிருக்காங்க. அதில் கூட பாருங்கள், கட்சியை விட்டு நீக்கலை, அந்த பதவி விட்டு நீக்கி இன்னொரு பதவி கொடுத்துட்டாங்க, துணை கொள்கை பரப்பு செயலாளர். அப்படி அவர் என்ன பண்ணார்? ஆகா, நம்மளை பற்றி எல்லாத்துக்கும் விஷயமும் வெளியில் வந்துருச்சு, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாலும் போட்டுருவாங்க, கனிமொழி சொல்லியில் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதை தப்பணும்னா கனிமொழியோட ஒரு பெரிய ஆளை பிடிக்கணுமே. கனிமொழியோட பெரிய ஆள் யாருன்னு செந்தில் பாலாஜி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு டெல்லிக்கு. அங்கே வந்துக்கிட்ட வழி அனுப்ப வந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது. செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் ஸ்டாலின் பொம்மை மாதிரி இருப்பார். நிறைய பேரை கைது பண்ண சொன்னதெல்லாம் செந்தில் பாலாஜி தான். அப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் சிஎம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், பொம்மை நான் பேசிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணி விட்டா அவன் பாவமே ஆயுள் பூரா கைது இதில் இருக்கணும், ஜெயிலில். புரிஞ்சுக்கங்க. ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளே அடிப்பீங்க, பணம் வாங்கி வேலை வாங்கி தரணும், பணத்தை கொடுத்து ஏமாற்றுவீங்க, 30-40 பேரை கொள்ளுவீங்க, நீங்கள் வெளியில் இருப்பீங்க. ஆனால் யூடியூப்பில் கமெண்ட்டு போட்டவன், செந்தில் பாலாஜி இதுக்கு கமெண்ட்டு போட்டவன், பேசினவன், அவளை பற்றி ஜெயிலுக்கு தள்ளுவாரான். இயற்கை விடுமா உங்களை? ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு. நீங்கள் எத்தனை பேர் வயிற்றில் சொல்ல கொட்டியிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொம்மை முதல் வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னால் எல்லாமே நடக்கும்னு. ராஜீவ்காந்தியை காப்பாற்றிடுவீங்களா? கனிமொழி விடுவாங்களா? அதனால் போயிட்டு வந்திருக்கார். பாவம் அவரை சும்மா விடாது. இவர் கடைசி ஆயுள் வரை ஜெயிலில் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் வரும். அதைத்தான் இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறது யாரும் பயப்படாதீங்க. வெளியில் வந்துட்டார் இன்னைக்குன்னு திருப்பி உள்ளே போவார். அவர் செய்த பாவம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதனால் மீண்டும் விசாரணை நடக்கும். இந்த மாத இறுதியில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க பதில் ஃபைல் பண்ணணும். சிபிஐ அந்த உண்மை கண்டறியும் குழு பதில் கொடுக்க போகிறாங்க. பதிலில் என்ன கொடுப்பாங்க, யார் குற்றவாளின்னு என்ன சொல்ல போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு யாரை கைது செய்ய சொல்ல போகுதுங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிங்கிறது இன்றைக்கி செந்தில் பாலாஜி விசாரணை சம்பந்தமாக நமக்கு கிடைத்த தகவல். நம்ம எப்போவுமே இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறதில்லை. நிறைய பேர் கதை விட்டுவோம், அது அப்படி இது அப்படிமா. நம்ம சொல்கிறது உண்மையை மட்டும் சொல்லுவோம், நடக்கிற விஷயத்த சொல்லுவோம். நடக்க போகிறதுன்னு சொல்லி என்னென்னத்தையோ சொல்வதற்கு நம்ம அந்த மாதிரி சொல்ல விரும்புவதில்லை. அதனால் நடந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது ரஜினிகாந்த் இன்றைக்கி வாயை திறந்துருக்கார். அன்றைக்கி ஆதவர்ஜுன் சொன்னார். நல்லா எல்லோரும் யோசிச்சுக்கங்க, ஆதவர்ஜுன் ரஜினிகாந்தை குற்றம் சொல்லலை. இதில் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. நான் என்ன அவர் ரஜினிகாந்தை குற்றம் சொல்லார். வீடியோ பாருங்கள். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லேயே நடிக்க போயிட்டார். அவர் மேலே விமர்சனம் கிடையாது. ரஜினிகாந்த் மாதிரி ஆளே அரசியல் வரணும்னு இருந்தவங்களே இவங்க போய் பயமுறுத்தினாங்கங்க இந்த கூட்டம் அப்படின்னு தான் சொன்னார்.
அவர் யார் மேலே குற்றம் சுமத்தினார்? திமுக மேலே குற்றம் சுமத்தினார். ரஜினிகாந்த் வேறு யாரையும் பயமுறுத்தினார்னு சொன்னாங்களா? இல்லை, இவங்க ரஜினியை பயமுறுத்தினாங்கன்னாங்க. எதுக்கு குதிக்கிறீங்க கேட்குறேன், எதுக்கு குதிக்கிறீங்கய்யா? குற்றம் சொன்னது உங்களை சொல்லலையா? திமுகக்காரன் அவன் அமைதியாக இருக்கான், அவனை சொல்ல சொல்லுங்கள். காலம் பதில் சொல்லணும்னு சொல்ல சொல்லுங்கள். நான் வந்து அவரை பயமுறுத்தலைன்னு சொல்ல சொல்லுங்கள். சரி, சொல்ல முடியல. சரி, நீங்களாவது என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், என்னை பயமுறுத்துனாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லை, என்னை பயமுறுத்தவில்லை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு காலம் பதில் சொல்லும். இது என்ன பதிலா? அவன் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இது பதிலான்னு கேட்குறேன். ரஜினிகாந்த் மாதிரி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்க கமலஹாசன் மாதிரியா பதில் சொல்கிறது? யாருக்குமே புரியாமல் காலம் பதில் சொல்லும். காலம் சொல்லும். என்ன பதில்? அவ்வளோ பயமா அந்த கூட்டத்துக்கு? அதனால் அந்த கூட்டம் சமூக விரோத கூட்டம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். 2021 நீங்கள் ஏன் அரசியலை விட்டு விலகுனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதுக்கு ஒன்று பதில் சொல்லணும், இல்லைன்னா பதில் சொல்லாமல் இருக்கணும். சம்மந்தமில்லாத பதில் சொன்னால் எப்படி? அவர் உங்கள் மீது குற்றம் சாட்டவில்லையே, சமூக விரோத இந்த கூட்டத்தின் மேலே தானே குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால் ரஜினிகாந்துக்கு சொன்னேன், கரெக்டாக கமலஹாசன் மாதிரி பேசாதீங்க. அவரோட நீங்கள் சேர்ந்து படம் நடிக்கும் போதே அவருக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓப்பனாக பேசுங்க. ஆமாயா என்னை பயமுறுத்தினாயான்னு சொல்லுங்கள். இல்லைப்பா அவன் நல்லவன்ப்பா, பயமுறுத்தலைன்னு சொல்லுங்கள். இப்படி ரெண்டு பக்கமும் இது பண்ணாதீங்க. ஆட்கள் ஒரு கால் சேட்கள் ஒரு கால் வைக்காதீங்க அப்படிங்கிறத ரஜினிகாந்துக்கு நாங்கள் பதிலாக சொல்லுவோம். அடுத்து ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்காரு. நான் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போ அந்த என்டிஏ தலைவர்கள்லாம் நீங்கள்லாம் என்ன அரசியலை விட்டு ஓடுங்கய்யா எல்லா தலைவர்களும். நான் என்ன சொன்னேன்? முக்கியமான அதிகாரியெல்லாம் மாற்றாமல் வச்சுருக்காங்கய்யா. இவன் பூரா கள்ள ஓட்டு போடுறதுக்கு பக்கா இதில் தேர்தலில் இது நடக்கிறதுக்கு உதவி செய்வான் சொன்னேன்ல. மாற்ற சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கய்யான்னு சொன்னேன். துப்பு கிடையாது கடிதம் எழுதுறது சொல்லுறது. ஏன் தெரியுமா? அந்த அதிகாரிகளோடலாம் மறைமுக தொடர்பு வச்சுருக்கிறவங்க இவங்க தலைவர்கள்லாம் பயப்படுறான். நாளைக்கு அவன்கிட்ட சலுகைக்கு போகணுமேன்னு நினைக்கிறான். சொல்லவே இல்லை. அவ்வளவு அடித்து சொன்னேன். நேற்று ஒரு வழக்கறிஞர் கோர்ட்லேயே வழக்கு போட்டு பாருங்கள், உள்துறை செயலாளரை மாற்றலை, இன்னும் 4 அதிகாரி பேர் சொல்கிறார். இவர்களை எல்லாத்தையும் மாற்றலை. இவர்களெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். ஐஏஎஸ்ல 2-3 பேர் அவர் விட்டார். ஐபிஎஸ்ஸில் பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த வழக்கறிஞரை விட்டுட்டார். ஒருவேளை நம்ம மேலே கேஸ் போடுவாங்கன்னு பயந்தாங்களோ என்னமோ. ஏன்னா இப்போ தான் கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டுடுறான்ல. ஆக கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் போலீஸுன்ட்டு பயந்துட்டு சொல்லலையோ. 5 பேரை மாற்றுங்கன்னு வழக்கறிஞர் வழக்கு போட்டார். இன்றைக்கி உள்துறை செயலாளராக மாற்றினாங்க. நீங்களே எதுக்கு இருக்கீங்க என்டிஏ தலைவர்? நான் விட்டுட்டு ஓடுங்க. அரசியலுக்கு நீங்கள் யாருமே தகுதி இல்லை. ஒரு வழக்கறிஞர் சம்பந்தம் இல்லாத ஆள் போடுறாரு. இன்றைக்கி உள்துறை செயலாளரை மாற்றுறாங்க. போல் காவல்துறை அதிகாரிகள்லாம் திமுகவின் வலதுகரமெல்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்கள வெளியில் மாற்றலைன்னா தேர்தலை அவர்களுடன் சேர்ந்து கொண்டு எல்லா வேலையும் பண்ணுவான். லஞ்ச ஒழிப்புத்துறையில் நிர்மலா கேஸ் போர்டுனா போட்டானா யாராவது? அப்போ இவன் பூரா திமுக மாவட்ட செயலாளர் தானே. அதனால் அதான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே போடுறேன் பாருங்கள், எத்தனை வழக்கு, எத்தனை இவங்க அதிகாரிகள் மேலே. அப்போ தான் ஏன் திருந்துவீங்க? நீங்கள் சம்பளம் வாங்குறது மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குவீங்க. 4ஆம் கிளாஸ் படித்த அரசியல்வாதிக்கு கூஜா தூக்குவீங்களா? வாங்க ஆட்சி மாறட்டும், என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள். அதைத்தான் சொல்கிறேன். இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் போட்டார் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்துறை செயலாளரை மாற்றிட்டாங்க, இன்னும் மாற்றணும். அதனால் இந்த வழக்கறிஞர் இவங்களை முடிஞ்சோடனே காவல்துறை லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், மாற்றுங்க எல்லாத்தையும். இன்னும் 1.5 மாதம்தான் இருக்க போகுது அவங்க பதவி. இருந்தாலும் பதவியை தவறாக பயன்படுத்துவார்கள். பெரிய கூட்டமே இருக்கான், ஜால்ரா கூட்டமே உள்ள. எல்லாத்தையும் வெளியில் தள்ளணும். என்டிஏ தலைவர்களை நம்பி யாரும் பயனே இல்லை. ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவனாக தான் போவான். பாருங்க, எடப்பாடி எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர். எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை எடப்பாடி நடத்துகிறாரு. ஜெயலலிதாலாம் அவ்வளோதான், கட்சியை விட்டு தூக்குவாங்க. ஒரு பெண்ணிட்ட தப்பாக நடந்தால் கட்சியை விட்டு தூக்குவாங்க, மந்திரி பதவியை விட்டு தூக்குவாங்க. இதே செங்கோட்டையன் ஒரு பெண்ணிட்ட தப்பாக நடந்தாலும் தூக்குனாங்களா இல்லையா மந்திரியை விட்டு? இன்னொரு மந்திரி ஜெயக்குமார் மேலே குற்றச்சாட்டு வரும்போது தூக்குனாங்களா இல்லையா? அப்படி இருந்தான்னா அதிமுக இன்னைக்கு CV சண்முகமாக ஒரு MP
அதிமுக பொதுக்கூட்ட மேடையில் போய் பேசுகிறாரு. ஸ்டாலின் கனவு காங்க சொன்னார். ஒரு சினிமா நடிகை பேர் சொல்ல வெக்கம் இல்லாமல் இருந்தார் சிவி சண்முகம். ஒரு சினிமா நடிகை பேர் சொல்லி அந்த லேடி கூட இருக்கணும்னு எனக்கு கனவு நிறைவேற்ற சொல்லுங்கள். உங்கள் கனவை சொல்லுங்கள். இவர் நிறைவேற்றுற. ஆமாம், எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? இவ்வளவு கீழ்த்தரமாக தான் நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட கீழ்த்தரமாயிட்டீங்களே. அந்த நடிகையை எடுத்தீங்க. அந்த நடிகை கல்யாணம் பண்ணி ஒரு கனவுனோடு இருக்காங்கல்ல. உனக்கு தேவை அரசியல்வாதினா அவனை திட்டு. அந்த திட்டுறதுக்கும் வரமுறை இருக்குல்ல. எம்ஜிஆர் இருந்ததாக கூப்பிட்டு உதச்சிருப்பார். இதையா ராமாவரம் கூப்பிட்டு அடி ஸ்டண்ட் மாஸ்டருங்களை வச்சு உதச்சிருப்பார். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கட்சியை விட்டே தூக்கியிருப்பாங்க. இப்படி இருந்த கட்சியில் இப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்க பேசுவாங்க. எடப்பாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி பேச்சுக்கள் உங்கள் ஓட்டுக்களை பாதிக்குங்கிறது தெரியாதா உங்களுக்கு? அதனால் சிவி சண்முகம் உங்களுக்கெல்லாம் சொல்ல அதிமுக தொண்டர்களுக்கு இவர்களெல்லாம் மனுஷங்கனாவே நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டே போடாதீங்க. அதிமுக பேரை கெடுப்பதற்கே வந்திருக்காங்க இவங்க. அதனால் இவங்களுக்கும் என்டிஏ கூட்டணி இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுவோம் மக்கள்கிட்ட. எலெக்ஷன் முடிகிறவரை யார் தப்பு பண்ணாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு பண்ணாலும் சுட்டி தான் காட்டும். ஏன் தாவைக்காவை நாங்கள் சுட்டி காட்டலையா? விஜய் வந்து அந்த திருமண இதுக்கு போகும்போது தப்பு அது அப்படின்னு நாங்கள் சுட்டி காட்டல. அந்த நடிகையோட போட தப்புன்னு தானே சொல்லணும். யாராக இருந்தாலும் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்கள். அதனால் சிவி சண்முகத்துக்கு இந்த ஆளை கட்சி விட்டு தூக்குங்கிறது தான் எடப்பாடி. நீங்கள் எங்கள் கட்சி விட்டு தூக்குறீங்க? நீங்கள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கட்சியில் இருக்கீங்க. ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் என்ன லட்சணம்? சேகர் பாபு ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரூம் கதவை எட்டி உதச்சிட்டு உள்ளே வந்தாரா இல்லையா? நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மாதிரி ரவுடிகள் வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது கட்சிக்குள்ளேயே ரவுடிகள் இருந்தால் நாடு எப்படியா உருப்படும்? இவங்கெல்லாம் மந்திரி, ராஜ்யசபா எம்பி, தகுதி இல்லாதவர்கள், வயிறு எரியுது. இந்த உயர்ந்த மனிதரை உருவாக்கின கட்சி வந்து இப்படி கீழ்த்தரமான மனிதர்கள் வந்து இதை எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்? எங்கேயே அதிமுகவை இவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கேவலமான விஷயம். யாரும் பதில் சொல்ல முடியாத விஷயம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்யும். அடுத்து சவுக்கு சங்கர் மீண்டும் வருகிறேன்னு போட்டார். எல்லோரும் கேட்டாங்க எங்கிட்ட, ஏன் சவுக்கு சங்கர் எங்கே இருக்காரு பேச? அவர் மேலே தான் தப்பு. சட்டம் ஒன்றுமே செய்யலை. அவர் வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒழுங்காக இது சொல்லு. அவர் இதில் வந்தார், மருத்துவ இது அடிப்படையில் ஜெயிலிருந்து வந்தார். காவல்துறை போய் போட்டான், இதில் பெயிலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை போட்டான். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, கோஅக்யூஸ்ட் இவர் கூட இது வழக்கில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் இவர் தொடர்பு வைத்தாரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுக்கு சங்கர் அவங்க மாலதிங்கிறவங்களோடையும் இன்னொரு பையன் அவங்க 2 பேரோடையும் பேட்டி எடுத்து பேசினார். அந்த பேட்டி வந்து நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் தனியாக என்ன மாதிரி பேசலாம்? எந்த நீதிமன்றமும் தடை செய்ய முடியாது. ஆர்டிக்கல் 19 உங்களுக்கு கொடுத்த பேச்சுரிமை. நீதிமன்றத்துக்கே அதிகாரம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீதிமன்றமே தடுக்க முடியாது. நீதிமன்றம் நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லலை. கோஅக்யூஸ்ட் உங்கள் கூட இருந்தவங்களோட பேசாதீங்கன்னாங்க. ஆக இவ்வளவு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசியிருக்கலாம், உங்களை ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இருந்தாலும் நான் மீண்டும் வருகிறேன் என்கிறாரு. அவருக்கு வாழ்த்து. என்ன எதில் நான் சொல்கிறேன்னா, திமுகவை என்ற விஷக்கிருமியை வெளியில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. அந்த சொன்னதுக்காக, திமுகவுக்கு எதிராக அவர் பேசுவேன்னு சொன்னதுக்காக அவருக்கு வந்து வரவேற்கிறோம். வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து இந்த சமூக விரோத கோட்டத்தை இதை விட்டு தூக்கணும். அடுத்து ஒரு தடவை இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு குட்டிச்சவர ஆயிடும். 17 வயசு பொண்ணை கதற போய் இது பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. கனிமொழி போகிறாங்க, இந்த கார் துப்பி விரட்டி விடுறேன். இப்படி ஒரு ஆட்சியை வச்சுருந்ததுக்கு நீங்கள் தான் கேவலப்படணும். எவ்வளவு பாலியல் பலாத்காரம், எவ்வளவு சட்டம் ஒழுங்காக வச்சுருக்கீங்க. டிஜிபியவே போடாமல் நாடு குட்டிச்சவராக போனாலும் கவலை இல்லை, எனக்கு வேண்டிய அதிகாரி இருக்கணும். இப்படி வச்சுருந்த ஒரு ஆட்சியை, கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எங்கே போய் என்னத்தை சொல்லு? அதனால் சவுக்கு சங்கர் போன்ற விஷல் ப்ளோயர்ஸ், உண்மையை வெளியில் சொல்பவர்கள், அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், நடுநிலைமையுடன்
யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டக்கூடிய பண்பு இருக்கும். ஊடகத்தில் இருக்கிறவனுக்கு ஒருதலைப்ப செய்து இருக்கக்கூடாது. யார் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு செய்தியாக சொல்லி நீங்கள் பல கருத்துக்களை சொல்லுங்கள். ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் நம் அனைவரின் விருப்பம். அதே மாதிரி ஆட்சியை அகற்ற மட்டுமல்ல, ஆட்சியை அகற்றியவுடன் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள், எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு துணை போய் மாவட்ட செயலாளர் போல நடந்தாங்களோ அவங்கள விடக்கூடாது. சட்டத்தின் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். நான் இப்போ போட்டிருக்கேன் வழக்கு, எல்லாம் வராங்க, எல்லாம் மேல் அதிகாரி எல்லாம் பிடிச்சி போட்டிருக்கேன். வாங்க, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டு சம்பளத்தில் பிடிக்கிறேன் உங்களை, ஐபிஎஸ் அதிகாரியிலே பிடிக்கிறேன். இது மாதிரி 4 பேர் கேஸ் போட்டால் தான் மனசாட்சிப்படி பணியை செய்வார்கள். அதனால் இவர்கள் அனைவருக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த பணியை செய்ய வரும் சவுக்கு சங்கரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, யாருடனும் கூட்டணி இல்லை, தாவேக்கா சொல்லிட்டாங்க. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஆனால் ஸ்ட்ராட்டஜி சுத்தமாக இல்லை. தப்பாக நினைக்காதீங்க. கூட்டணிக்கு வர்றவங்கள சேர்த்துக்கங்க, சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கங்க. எம்ஜிஆர் 1972 முதல் எலெக்ஷனில் எம்பியில் தனியாக நின்று ஜெயித்தார். அடுத்து 1976 எம்பி எலெக்ஷன் எல்லா பொது தேர்தல் வந்தது, இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்தார். 77 ஆட்சியை பிடிக்கும்போது கம்யூனிஸ்ட்டு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டார். கூட்டணி அமைப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ராஜதந்திரம். நமக்கு செல்வாக்கு இருக்குது, நம்ம ஜெயிச்சுருவோன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. எதிர்கட்சியில் இருக்கிறவனை செல்வாக்கு இழக்க வைக்கணும், அவனை பலவீனப்படுத்தணும், அதுதான் முக்கியம். கம்யூனிஸ்ட் கெஞ்சுறாங்க, நான் இதை விட்டு வெளியில் வரப்போகிறேன்னு. உரங்கட்டு ரெடியாக இருக்கார் திருமாவளவன். இவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவர்களுடன் பேசுவதற்கு ஆட்களே இல்லை. ஸ்ட்ராட்டஜி தப்பு. இப்படியெல்லாம் கூட்டணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னேன். எதுவும் அங்கே இதாக நடக்கிறதா தெரியல. 234 தொகுதியிலையும் தனியாக நிற்க போகிறேன்னா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ராமதாஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா வணிக இளைஞர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பக்கமும் ஐயா இருக்கார், இந்த பெரிய ஐயா இருக்கார், இந்த பக்கம் சின்ன ஐயா இருக்காருன்னு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. நம்ம தமிழ்நாடு ஜாதி அடிப்படையில் அரசியல்வாதி பிரித்து வச்சுருக்கான். மத அடிப்படையில் அரசியல்வாதிகள் அரசியலை நடத்துகிறான். அதே இதை கொண்டு தான் நம்ம முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி அதே டெக்னிக்கை வச்சு தான் நம்ம இவங்களை ஜெயிக்கணும். அதனால் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் 234 தொகுதியிலையும் நிற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரியானதாக வராது. சின்ன சின்ன கட்சிகள் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு பலம் பெறுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ போட்டிருக்காங்க அந்த ஐஎன்எஸ் இதில் என்டிஏ முன்னணி இருக்குன்னு போடுறாங்க. அப்போ அதிலெல்லாம் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் எப்படி பண்ணுறது, ஓட்டை இன்னும் எப்படி சேர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் பேச வேணாமா? அதுக்கான இதெல்லாம் செய்ய வேணாமா? அதனால் அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் கொஞ்சம் சுற்றி இருக்கிறதுலே ஒரு ஆள் தான் வருமானால எனக்கு தெரியுது, நிர்மல்குமாரை தவிர யாருக்குமே அரசியல் தெரியல. அப்போ நான் என்னத்தை பண்ணுறது? விஜயை யார் வழிகாட்டுவது? அதுதான் புரியலையா? அதனால் விஜய் அவர்கள் கூட்டணி விஷயத்தில் ஒரு சில கட்சிகளாவது நீங்கள் சேர்த்து திமுகவை பலவீனப்படுத்தணும். வெறும் உங்கள் செல்வாக்கில் மட்டுமே ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்கான், திமுகவுக்கு எதிராக யாருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கக்கூடாதான். என்ன கேவலமான பிரியாணி வாங்கக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷனா? எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிறேன், பிரியாணி இன்றைக்கி ஆரம்பிக்கிறது மட்டுமில்லை, உன் பூத்துக்குள்ளேயே பிரியாணி வாங்கி கொடுக்குறான். பிரியாணி எலெக்ஷன் கமிஷன் திமுகக்காரன் அவனுக்கு மட்டுமா வாங்கி கொடுப்பான்? கருணாநிதி அப்போவே சொல்லுவார், டே உள்ளே வேலை பார்க்குற ஆஃபீஸருங்களுக்கு பூரா பிரியாணி கொடுத்தா அடிம்பார். கரெக்டாக மதிய நேரம் வந்தால் 10 பிரியாணி வரும். அங்கே ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு போய் ஒன்று கொடுப்பான். எவ்வளவோ வேணாம் பார் சார், வாங்கிட்டோம் வேஸ்ட்டாக போய். அங்கே வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் 4-5 பேர்த்துக்கு பிரியாணி. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பூத் ஏஜென்ட்டுக்கு 2 பிரியாணி கொடுப்பான். பிரியாணியெல்லாம் கொடுத்துட்டு அவன் டோனே மாறும். அப்படியே சாயங்காலம் 4 மணி ஆனோன்னா அரட்டுவான் ஆஃபீஸரை. ஏன்னா பிரியாணி கொடுத்துருக்கோம்ல அந்த தைரியத்தில். ஸோ பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல எலெக்ஷன் இது இருக்குது பாருங்கள், பூத்து, அதுக்குள்ளே பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல சட்டத்தை போடுங்க. உங்களுக்கு சட்டமே தெரியலையே எலெக்ஷன் கமிஷனுக்கு.
சட்டம் என்ன சொல்லுது? சின்னத்தை பூத் வாக்குச்சாவடி 200 மீட்டர் வரை, அதுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி வரை நீ சின்னத்தை கொண்டு போகக்கூடாது. நீ சின்னத்தோட பேட்ச் போட்டுக்கலாம். 200 மீட்டர் வந்துட்டா கலட்டணும் எங்கே சின்னத்தை. அப்போ நீ விசில் சின்னத்தை போய் ஏன் இப்போ பிடிக்கிற? விசில் சின்னத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பிடிக்கலையா? சட்டப்படி நீ நடக்கிறையா? பூத்துலேருந்து 200 மீட்டருக்குள்ளே இருந்தால் தானே நீ பிடிக்கணும். அடிப்படை விஷயமே அவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போகிறீங்கன்னு தெரியல. உங்கள் கையில் போய் இவ்வளோ பெரிய தேர்தல் நடத்துறதை கொடுத்துனாங்க. டிஎன் சேஷன் கையில் கொடுத்தாங்கன்னா பெரிய அறிவாளி, கரெக்டாக நடத்தினா. நீங்கள் 4-5 நாளைக்கு முன்னாடி தானே நடத்துகிறீங்க. மே 10 முடிகிறது. என்ன கூத்து நடக்க போகிறதுன்னு தெரியல. ஒரு முதுகெலும் பெற்ற எலெக்ஷன் கமிஷன். இப்போ பணத்தை போய் பிடிக்கிறாங்களா? அன்னைக்கு ஒருத்தன் பாவன் தக்காளி வியாபாரி பிடிச்சிட்டு போனால் 10,000 பிடிச்சிட்டாங்க. தக்காளி வியாபாரி என்னையா பண்ணுவான்? அவனை கேட்டுட்டு விட்டுடலாம் இல்லையா? அவன் அண்டா குண்டாலாம் வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் 1-2 பிடிச்சிட்டு பாவம் இன்னும் என்ன கூத்து இந்த 45 நாளில் இவன் பண்ண போகிறான்னு தெரியல. போகிறவன் வரவன் இனி எவனும் ஒரு 5,000 கூட 10,000க்குள்ளே இது பண்ணக்கூடாதுன்னாங்க. அவன் தக்காளி விற்றவன் உட்காந்துட்டான். அரசியல்வாதி பூரா 10,000 கோடியோ 5,000 கோடியோ 20,000 கோடின்னு கொள்ளையடிக்கிறான். நான் தக்காளி விற்று கொண்டு வந்த 10,000 பிடிங்கிட்டானாடான்னு. எப்போதுமே இது இவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் நடத்துகிறவங்களுக்கு அரசியல்வாதி கொண்டு போனால் பிடிக்கலாம். அப்புறம் 10,000க்கு கணக்கு சொல்லலையா? யார்? தக்காளி வியாபாரி. ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. 6 கோடி ரூபா தான் சொத்துங்கிறாரு. அவர் அஃபிடவிட்டில் இப்போ போடுவார். அவர்கிட்ட போய் கணக்கு கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் 10 கோடி தான் சொத்தும்பார். 3 கோடிக்கு கார் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் கணக்கு கேளுங்க. எவனை கணக்கு கேட்கணுமோ அவங்கள கேட்குறது இல்லை. போகிறவன் வர்றவன் அண்டாடங்காட்சி இவங்கள பிடிச்சி சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது போர் சம்பந்தப்பட்ட செய்திகள். இன்னைக்கு துபாயை போட்டு நாசம் பண்ணி விட்டாங்க ஈரான். துபாய்ங்கிறது எப்படி பார்த்திங்கன்னா அது அரபு நாடுகளில் வரும். இந்த அரபு நாடுகளில் தண்ணி வச்சிங்கன்னா பிடிச்சி இதில் போட்டுருவோம். ஒரு சின்ன ஒரு நீலப்படத்தை இதில் பார்த்துட்டிங்கன்னா தூக்கில் போட்டுருவான், கல்லால் வச்சு கொள்ளுவான். அவ்வளவு அரபு நாடுகள்னால இங்கே வேலை பார்க்குறவன்னா பயந்து வேலை செய்யணும். ஒரு சின்னது பிடிச்சா ஜெயிலில் போட்டானா வெளியிலே வர முடியாது. நம்மளை மாதிரி பெயில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே கல்லால் அடிச்ச கொண்டு போடுவான். அப்படி இருந்த அரபு நாடுகளின் மத்தியில் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சலுகைகளும் உண்டு. நைட்டு கிளப்பும் உண்டு, குடிக்கலாம், போய் டான்ஸ் ஆடலாம். பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அங்கே போய் தங்குறான். நம்ம அரசியல்வாதிகள் பூரா அங்கே வீடு வாங்கி வச்சுருக்கான். நம்ம சினிமா விவிஐபிங்கள்லாம் இங்கே வந்து இப்போ அடுக்குமாடி கட்டடம் அதில் வாங்குவான். அரசியல்வாதி தனி வீடே வாங்குவான் 50 கோடியில். இவங்கெல்லாம் வாங்குவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் துபாய்க்கு போயிடுவாங்க வார இறுதி நாட்களில். அப்படி போய் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. துபாய் சொர்க்க பூமியாக இருந்தது. அது வந்து ஒரு அரபு நாடு மாதிரியே தெரியாது. அப்படி இருந்தது. டைமு கெட்ட நேரம் வந்தது. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டான். அவனும் சண்டை போட்டான்னா அவன் நேராக குண்டை கொண்டாந்து துபாயில் போட்டு விட்டான். கேட்டால் நீ இஸ்ரேலோட ஒப்பந்தம் பண்ணியிருக்க, உடனே விட மாட்டேன். நீ அமெரிக்காவோட இராணுவ முகாமை வச்சுருக்க, விட மாட்டேன்னு அடிக்கிறான். இல்லை வேடிக்கை என்னென்னா இந்த துபாய்க்கு இராணுவமே கிடையாது. அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பல நாடுகள் சேர்ந்தது. அது எல்லாம் சேர்ந்து தான் இராணுவத்தை வச்சுருக்காங்க. ஆக திருப்பி அடிக்கவே முடியலை. அவன் ஈரான் வந்து போட்டு கிட்டத்தட்ட 1500 ஏவுகணைக்கு மேலே அடித்து நொறுக்கியிருக்கான். இப்போ சமீபத்தில் அடுக்குமாடி கட்டடமெல்லாம் அடித்து தீப்பிடிச்சு எரியுது. இந்த வீடியோவை பாருங்கள். சாதாரண இடங்கள்லாம் அடிச்சிட்டான். எல்லாத்துக்கும் மேலே வங்கிகள் வந்து அங்கே தான் அதிகம். துபாயில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர். கோடியில் தான் இங்கே லட்சங்கள்லாம் பார்க்க முடியாது. கோடிக்கணக்கான ரூபாய். பல பேங்க்குகள், வெளிநாட்டு பேங்க்கெல்லாம் இங்கே வந்து கெஞ்சிட்டு வந்து வைக்கிறான். வந்து குமியுது. அடித்தான் பேங்க்குகளை. ஈரான் 273 பேங்க்கு மூடிட்டு போயிட்டான். மற்ற பேங்க்குகள்லாம் திறக்கலை. இது மம்பா இருக்குல்ல, பேங்க்குகள்லாம் அடி. பாருங்கள் வீடியோவில்.
அதுக்கு அடுத்தது இந்த அடி அடித்த உடனே அங்கே தொழிலாளர்கள் யாருன்னா துபாயில் அவன் அராபுக்காரன் போய் அவனும் வேலை செய்ய மாட்டான். அராபில் வேலை செஞ்சவன் பூரா அவ்வளோ பெரிய கட்டிடத்தை எழுப்புனது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்துக்கிட்டு வங்கிகளெல்லாம் உருவாக்கி கட்டமைப்பு வசதிகளை செஞ்சவன் பூரா நம்ம இந்திய தொழிலாளர், பாகிஸ்தான் தொழிலாளர், நேபாளத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் 3 பேர் தான் போய் அங்கே எல்லா வேலையும் செய்கிறான். அவன் குடும்பத்தோடு மூட்டை கட்டிட்டு எல்லா பேரும் வெளியில் வந்துட்டான். இனி இதை திருப்பி கட்டுறதா இருந்தால் தொழிலாளர் இல்லை இங்கே. அதனால் எல்லாம் நாசமாகி போய்விட்டது. இனி துபாய் மீண்டு வருமா? காலம்தான் பதில் சொல்லணுங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அதனால் நம்ம பயிலுக்கு தான் விவரமான பயிலாச்சு. இங்கே அரசியல்வாதி கொள்ளையடிச்சவன் தான் பெரிய பெரிய கம்பெனிகளில் முதலீடு பண்ணிட்டான். கட்டிடம் இதெல்லாம் வந்து கம்மியாக பண்ணிட்டு 1-2 கம்பெனிகளில் முதலீடு பண்ணிட்டான். நம்ம சினிமா விஐபிங்கெல்லாம் ஃப்ளாட் வாங்கி போட்டிருந்தான், அது என்னாச்சுன்னு தெரியல. எப்படி நாசமாக போய்விட்டது துபாய் மீண்டு வருமாங்கிறது தெரியலை. போர் வந்து மிகப்பெரியதை உருவாக்கிடுச்சு. இஸ்ரேலுடைய பிரதமரை கொண்டுட்டோன்னாங்க ஈரான். அவங்க பதிலே சொல்ல. 1 வாரம் 10 நாள் கழித்து இஸ்ரேல் பிரதமர் அப்படியே வரக்கூடிய வீடியோவை போட்டாங்க. இப்போ ஈரான் சொல்கிற அது செயற்கை நுண்ணறிவில் வந்த வீடியோ, அவர் செத்துட்டார், நாங்கள் கொண்டுட்டோங்கிறான். இஸ்ரேல் பிரதமர் கொல்லப்பட்டாரா? ஏன்னா இஸ்ரேல் பிரதமர் கொல்லப்பட்டார்னா பயங்கரமாக தாக்குவான், பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு. அதனால் போர் வந்து இன்னும் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு கிடைத்த மிசைல்ஸ் எல்லாம், ஏவுகணை எல்லாம் பார்த்து அமெரிக்காவே அரண்டு போயிட்டான். எப்படிடா இவன்கிட்ட இது இருந்தது? இது ரஷ்யாட்ட தானே இருந்தது. அப்போ ரஷ்யா உதவி செய்கிறானா? சீனாட்ட சில இதெல்லாம் இருந்தது, அது அடிக்கிறான் ஈரான், இவங்க மேலே வந்து விடுது. அப்போ ஈரான் ரஷ்யாவும் இவங்க பக்கம், சீனாவும் பக்கம் சேர்ந்துட்டானா? மறைமுகமாக கொடுக்குறாங்களேன்னு. இப்போ இவர் வந்து ட்ரம்ப்பு வாரை நிறுத்திட்டு இனி இவங்களோட சண்டை போட முடியாது, நம்ம நாட்டு பொருளாதாரம் போயிடுன்னு அவர் ஒதுங்கிட்டார். ஆக சம்பந்தமில்லாத நாடுகள் எல்லாம் பாதித்து கொண்டு இருக்கிறது. கத்தார் அடி அதிகம் பாதிக்கப்பட்டது. துபாய் அடி டெய்லி அடிக்கிறான். இப்போ முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் இதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது. டூரிஸ்ட்டு தான் இதுக்கு துபாய்க்கு எல்லா டூரிஸ்ட்டும் நின்றுட்டான், இருக்கிறவன்லாம் வெளியில் போயிட்டான். அப்போ வருமானம் அதில் பாதாளத்துக்கு போய்விடும் அப்படிங்கிறது மிகவும் கவலைக்குரிய விஷயம். வரும் காலங்களில் நல்லது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.